ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நேற்று நம்ம சேனல்ல 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் யூனிட் 5க்கான புக் பேக் கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்த்தோம். இதுல நம்ம பலவுள் தெரிக, அப்புறமா குருவினா, சிறுவினா மற்றும் நெடுவினா எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இன்னும் நீங்க அந்த வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். இல்லைன்னா நீங்க இந்த வீடியோக்கு முன்னாடி வீடியோ அடுத்து அப்படியே ப்ரீவியஸா நேற்று போட்ட வீடியோ தான் அது பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இங்கே ஒரு மொழியை ஆள்வோம் மொழியோடு விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, படித்து சுவைக்க அப்படின்னு. ஜஸ்ட் நம்ம அது என்ன, யாரால எழுதப்பட்டது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சா போதும். நெக்ஸ்ட் மொழிபெயர்க்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்லேஷன். ஆக்சுவலாக நான் அது உங்களுக்கு அது ஈஸி தான், எல்லாம் பண்ணிடலாம். இந்த இலக்கணத்துக்கு ரிலேட்டடாக இருக்க எல்லா கொஷின்ஸ்க்கும் நான் இங்கே ஆன்சர் மார்க் பண்ணியிருக்கேன். தொடர்களை அறிவோம் தொடர்ந்து செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு குட்டி குட்டி டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு தனி சொற்றொடரில் ஒரு எழுவாயோ பல எழுவாய்களோ இருந்து பயனிலை கொண்டு முடியும். அதாவது ஒரு தனியா ஒரு சென்டென்ஸ் இருந்ததுன்னா, ஒரு எழுவாய்னா முதல்ல சப்ஜெக்ட், ஓகேங்களா? ஒரு எழுவாயோ பல எழுவாய்களோ இல்லைன்னா நிறைய சப்ஜெக்ட், ஒரு பயனிலை இருந்து பயனிலை கொண்டு முடியும் சொல்லிட்டு நமக்கு ஒரு சில சென்டென்ஸ் இங்க எக்ஸாம்பிளா கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸை நம்ம நல்லா நோட் பண்ணிக்கிட்டு கீழே இவங்க கொடுத்துருக்க இந்த ஆக்டிவிட்டியை நம்ம முடிக்கணும். நம்ம இந்த ஆக்டிவிட்டிக்குள்ள டைரக்டா போகலாம். அது மேல அவங்க சொல்லி கொடுத்தது பத்தாது, கீழேயுமே ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அழைப்பு மணி ஒலித்தது. எக்ஸாம்பிளுக்கு, கயல்விழி கதவை திறந்தார். இது தனி சொற்றொடரா இருக்கு. அழைப்பு மணி ஒலித்தது தனியா, கயல்விழி கதவை திறந்தார். ஓகேங்களா? இதை ஒரே தொடரா மாத்துறோம். இந்த மாதிரி ஒரே தொடரா மாத்துறத நம்ம எல்லாம் ஈஸியா பண்ணிடுவோம். அழைப்பு மணி ஒலித்ததால் கயல்விழி கதவை திறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நெக்ஸ்ட் நமக்கு, இன்னாசிரியர் புத்தகங்களை வரிசைப்படுத்தினார், அவற்றை புத்தக அடுக்கங்களில் அடுக்கி வைத்தார், புத்தகங்களை கேட்பவர்களுக்கு எடுத்து கொடுத்தார். ஓகேங்களா? இத ஒரே தொடரா மாத்தணும். என்னாசிரியர் புத்தகங்களை வரிசைப்படுத்தி அவற்றை புத்தக அடுக்குகளில் அடுக்கி வைத்து புத்தகங்களை கேட்பவருக்கு எடுத்து கொடுத்தார். இப்படி நம்ம ஒரு சென்டென்ஸா மாத்துறோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, கலைஞர் எழுத்தை தமது ஆயுதமாக கொண்டு வாழ்ந்தார், கலைஞர் எழுத்து வழியாக தமது எண்ணங்களை கடைக்கோடி தமிழனுக்கு கொண்டு சென்றார். என்ன பண்ணணும்? கலவை தொடரா மாத்தணும். மிக்ஸ்டு சென்டென்ஸா. எழுத்தை தமது ஆயுதமாக கொண்டு வாழ்ந்ததால் அப்படியும் நம்ம கலைஞர் இதை ஃபர்ஸ்ட் சென்டென்ஸா மேக் பண்ணிக்கலாம். கலைஞர் எழுத்து வழியாக தமது எண்ணங்களை கடைக்கோடி தமிழனுக்கு கொண்டு சென்றார், அவர் எழுத்தை தமது ஆயுதமாக கொண்டு வாழ்ந்தார். இப்படி நம்ம கலவை தொடரா மாத்தலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, காற்று மாசுபாட்டை குறைக்க குப்பை மேலாண்மையை மேற்கொண்டு போக்குவரத்து, அதாவது ஃபுல் சென்டென்ஸா இருக்கு, இது தனித்தனி சென்டென்ஸா மாத்தணும். இங்க நான் மாத்திருக்கேன் பாருங்க. காற்று மாசுபாட்டை குறைக்க குப்பை மேலாண்மையை மேற்கொள்ள வேண்டும், இல்லைன்னா மேற்கொள்வோம் அப்படியும் எழுதிக்கலாம். போக்குவரத்துக்கு முன்னுரிமை தருவோம், இல்லைன்னா தர வேண்டும் அப்படின்னு எழுதிக்கலாம். மின்னாற்றலால் இயங்கும் ஊர்திகளை பயன்படுத்த வேண்டும். இங்க வேண்டும் வேண்டும்னு கொடுத்துருக்கனால நம்ம முன்னாடியும் வேண்டும் வேண்டும் அப்படியே எழுதிக்கிறதே கரெக்டா தான் இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, ஓடிக்கொண்டிருந்த மின்விசிறி சட்டென நின்றவுடன் அறையில் உள்ளவர்களின் பேச்சு தடைப்பட்டது. இதை தனி சொற்றொடரா மாத்தணும். தனித்தனியா. ஓடிக்கொண்டிருந்த மின்விசிறி சட்டென்று நின்றது, அறையில் உள்ளவர்களின் பேச்சு தடைப்பட்டது. இவ்வளவுதான், சிம்பிளா மாத்திக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, பிறமொழி சொற்களை தமிழ் சொற்களாக மாற்றி எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா, புதிர் மற்றும் விடை. இந்த புதிர்லயும் பிறமொழி சொற்கள் கலந்திருக்கு, விடையிலையும் பிறமொழி சொற்கள் கலந்திருக்கு. இதை எழுதுறதுக்கு தமிழ் சொற்களை நம்ம ஈஸியாவே எழுதிடலாம், நம்ம எல்லாருக்குமே தெரியும். முதல்ல பிறமொழி சொற்களுக்கு எக்ஸாம்பிள் அவங்களே கொடுத்துட்டாங்க. கோல்டு பிஸ்கெட் அப்படின்னாலே அது ஆங்கில சொல் நமக்கு தெரியும். அதை தங்க கட்டின்னு நம்ம தமிழ்ல எழுதுவோம். யூஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை அங்க இருக்கு, பயன்படுத்தி. வெயிட் குறைந்த அப்படின்னா எடை குறைந்த, ஈக்குவலாக சமமாக, பட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆனால் எக்ஸ்பிரிமெண்ட் ரிப்பீட் அப்படின்னா மீள் பரிசோதனை அப்படின்னு சொல்லலாம். இங்க ஆன்சர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு இங்க பாக்ஸ் இல்ல. ஆன்சர்னா விடை நமக்கு தெரியும். ஆல் தி பெஸ்ட் அப்படின்றது வாழ்த்துகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். எல்லாமே நல்லபடியா அமைய என் வாழ்த்துகள் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு இந்த பேராகிராஃப்ல இருந்து கீழே நமக்கு ஒரு 5 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க, 4 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 4 கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா, நிகழ்த்து கலைகள் எத்தகைய சிறப்புகளை கொண்டவை?
இங்க நான் கொடுத்துருக்கேன் பாருங்க, ஃபர்ஸ்ட் 3 லைன்ஸ் 2 லைன்ஸ், இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர். செகண்ட் கொஸ்டின்கான ஆன்சர் அங்கிருந்து அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஒரு 4 லைனுக்கு மேல இருக்கு. இதை நம்ம செகண்ட் கொஸ்டின்கான ஆன்சரா எழுதிக்கலாம். அதாவது முத்தமிழை எப்படி நாடகத்தோட கனெக்ட் பண்றாங்கன்றது தேர்ட் கொஸ்டின். முத்தமிழ் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும் இயல் இசை நாடகம் சொல்லிட்டு. ஸோ இதுக்கு ரிலேட்டடா இங்க நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க, இசை வசனம் ஆடல் பாடல் மெய்ப்பாடு இதெல்லாம் சேர்ந்த ஒரு வடிவம் தான் தெருக்கூத்து அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஃபோர்த் கொஸ்டின் நான் மார்க் பண்ணல. ரீசன் என்னன்னா, முதல்ல கொஸ்டின் என்னன்னு பாருங்க, நிகழ்த்து கலைகளை பாதுகாக்க நம்மால் செய்ய இயலும் எவையேனும் 2 செயல்களை குறிப்பிடுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நிகழ்த்து கலைன்றது இப்ப மேல நமக்கு கொடுத்த இந்த தெருக்கூத்து, இந்த புலியாட்டம், இதெல்லாம் திரும்ப நம்ம இது அழியாம பாத்துக்கணும் அப்படின்னா ஸ்கூல்ஸ்ல நிறைய ப்ரோக்ராம்லாம் கண்டக்ட் பண்றாங்கல்ல, நிறைய நிகழ்ச்சிகள். இப்ப ஆனுவல் டே ஃபங்க்ஷன்லாம் வைக்கும் போது அதை நம்ம இனிஷியேட் பண்ணலாம், அதை நம்ம செய்ய வைக்கலாம், ஸ்டூடெண்ட்ஸை பண்ண வைக்கலாம். இந்த மாதிரி நிறைய காம்படிஷன்ஸ் வைக்கும் போது இதையெல்லாம் எடுத்துட்டு வந்து நம்ம ஸ்கூல்ல செய்யும் போது இந்த நிகழ்த்து கலைகள் அழியாம இருக்கும். ஏன்னா சின்ன குழந்தைங்கள்ல இருந்தே பார்த்து பார்த்து கத்துக்கிற ஒரு விஷயம் தான் நம்ம மைண்ட்ல ஆழமா பதியும், நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதுக்கான ஆன்சர் நம்ம இப்படி ஓனா ரைட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு யார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. இவர் தான் இந்த தெருக்கலையை மீட்டெடுத்தவர். இந்த நாடக கலையை மீட்டெடுக்கிறது தான் இவருக்கு அவருடைய வாழ்நாள் குறிக்கோள். ஏன் அப்படி இவர் செய்யணும்னா, நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்றத இப்பதான் இந்த நாடக கலையில நிறைய ஆபாசமான விஷயங்கள் எல்லாம் காமிக்கிறாங்க, தேவையில்லாத அன்வான்ட் விஷயத்தெல்லாம் காமிக்கிறாங்க. அப்போ நாடக கலை மூலமா தான் மகாபாரதம்னா என்ன, ராமாயணம்னா என்ன, சிலப்பதிகாரம்னா என்னன்ற விஷயங்கள் எல்லாமே இந்த நாடக கலை மூலமா தான் எல்லாருக்குமே தெரிஞ்சுது. இது நம்ம முன்னோர்கள் அப்போல இருந்து செஞ்சுட்டு வந்த ஒரு விஷயம். இது அழியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதை தேடி தேடி இதை கண்டுபிடிச்சு இது எப்பவுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணவர் தான் இவர். இவரை பத்தி ஒரு பேராகிராஃப் கொடுத்திருக்காங்க. இந்த பேராகிராஃப்ல இருந்து நம்ம ஒரு 3 கொஸ்டின் எடுக்கணும் அப்படின்றது இந்த மொழியை விளையாடு. ஓகேங்களா? நான் எடுத்திருக்க 3 கொஸ்டின் பாத்தீங்கன்னா, நாடக கலையை மீட்டெடுப்பதையே குறிக்கோளாக கொண்டவர் யார் அப்படின்றத ஒரு கொஸ்டின் எடுத்திருக்கேன். கலை ஞாயிறு என்ற சிறப்பு பெயர் பெற்றவர் யாருன்னு 2வது கொஸ்டின் எடுத்திருக்கேன். இது எல்லாத்துலயுமே யார் யாருன்னும் போது வருதுல்ல, அப்போ அதுக்கு பதிலாக இவருடைய நேம் வச்சு ஒரு கொஸ்டின் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. அதுதான், நான் முத்துசாமி அவர்களுக்கு கிடைத்த விருதுகளை பட்டியலிடுக அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் ஒரு கொஸ்டின் மேக் பண்ணேன். நெக்ஸ்ட் இந்த கட்டுரை எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நான் யூஸ்வலாகவே இந்த கட்டுரை, பொது கட்டுரை, பொது கடிதம் இது எல்லாத்துக்குமே தனித்தனியாக தான் நான் எப்போவுமே வீடியோ போடுவேன். நீங்கள் ப்ரீவியஸாக நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா தெரியும். இது வரைக்கும் இந்த நூலகம் அமைத்து தரத்துக்கு, சாலை பாதுகாப்பு வேண்டி விண்ணப்பம், சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு எப்படி கட்டுரை எழுதுறது, இதெல்லாம் ஜென்ரல் டாபிக், எல்லா இடத்துலையும் கேட்குற டாபிக். இதுக்கெல்லாம் நான் ஆல்ரெடி செப்பரேட்டாக போட்ட மாதிரி இதுக்கும் செப்பரேட்டாக போடுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, தொடரில் விடுபட்ட வண்ணங்களை உங்களின் எண்ணங்களால் நிரப்புக. அதாவது கலர்ஸ் வச்சு. வானம் கருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க மழை வரதுக்கு முன்னாடி. அனைவரின் பாராட்டுகளால் ஒருத்தருடைய முகம் அந்த வெக்கத்துல சிவந்துருச்சு அப்படிதான் சொல்லுவாங்க. வெள்ளை மனம் உள்ளவர் அப்படிதான் நம்ம எப்பவுமே யூஸ்வலா சொல்லுவோம். கண்ணுக்கு குளுமையாக இருக்கும் பச்சை புல்வெளிகள், பச்சை பசேல் இருக்கிறத பார்த்தா கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். கதிரவனின் மஞ்சள் வெயில் பரவி கிடக்கிறது, வெயிலில் அலையாதே உடல் கருத்து விடும் சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்போம். நெக்ஸ்ட் இங்க பொருத்தமானவற்றை இந்த பாக்ஸ்லயே கொடுத்துருக்காங்க, அதை நம்ம எடுத்து எழுதணும். இதுலயும் நான் இங்க எழுதாம ஏதோ வச்சிருக்கேன் போல. ஓகே, எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த மிஸ் பண்ணதை மட்டும் சொல்லிடுறேன். காலை ஒளியினால் மலர் இதழ்கள் அவிழும். ஓகேங்களா? அப்படியே அவிழ்ந்து வரும், அப்படியே மூடி இருக்க இதழ்கள் எல்லாம் அவிழ்ந்து வரும். சோலை பூவினில் வண்டினம் கவிழும். இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? மீதி எல்லாமே நான் இங்கே எழுதியிருக்கேன், அதை பார்த்து அப்படியே ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த அகராதியில் காண்போம் இதுவே பார்க்கலாம். தாள் அப்படின்ற சொல்லுடைய பொருள் பனி, அதாவது ஒரு மென்மையான பனியை தாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுவே நம்ம இந்த தாள் போடுறோம், இந்த இல் போடுறோம்னா அது பேப்பரை குறிக்கும், காகிதத்தை குறிக்கும். நெக்ஸ்ட் உழுவை அப்படின்றது புலி. அகவுதல் அப்படின்ற சொல்லோட பொருள் ஒலித்தல், அழைக்கிறது, சத்தம் போடுறது, இது அகவுதல். மயில் அகவும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க. ஏந்தெழில் அப்படின்றது மிக்க அழகு. அணிமை அப்படிங்கிறது சமீபம், அருகு, அண்மை, பக்கத்துல இருக்க ஒரு விஷயத்த அருகு அணிமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த புக் பேக் ஆன்சர்ஸ் பார்த்தோம். காட்சியை கவினுரை எழுதுக, நான் எழுதலை. அதை நான் எழுதுனா நீங்கள் கைடை பார்த்து காப்பி அடிக்கிறீங்களா, கைடை பார்த்து நாங்களே எழுதுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ், அன்வான்டான கமெண்ட்ஸ் வருது. ஸோ உங்களுடைய கற்பனைக்கு படி நீங்களே எழுதிக்கோங்க. அவ்வளோதான். மீதியெல்லாம் இந்த செயல் திட்டம் நிற்க அதற்கு இதுதான் இருக்கு. அண்ட் லாஸ்ட்டாக இதை இதெல்லாம் இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் இந்த கலை சொற்கள்லாம் படிச்சுக்கோ.
உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.